கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. ஃபில்டர் காஃபி பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை வந்தடைந்ததும் அனைவரும் தங்களது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர். ஆனால் சித்தாராவால் முடியவில்லை. சித்தாராவின் மனதில் அவனது முகம் ஆழமாக பதிந்துவிட்டது. வண்டியில் செல்லும் போதெல்லாம் அவன் எங்கேனும் தென்படுகிறானா என்று தேடுவாள். நாட்கள் இவ்வாறே ஓடின. வீட்டில் சித்தாராவின் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் அடிபட ஆரம்பித்தது. நிறைய வரன்கள் பற்றிய விவரங்கள் வர ஆரம்பித்தது. ஒரு நாள், சித்தாரா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், உனக்கு சம்மதமா என்று தாய் தந்தையர் இருவரும் அவளிடம் கேட்டனர். மேலும், உனக்கு வேற யார் மீதாவது விருப்பம் இருந்தாலும் சொல்லு, பரவாயில்லை என்றனர். பாவம், அவள் என்ன சொல்வாள்? ஒரே ஒரு முறைதான் அவனை பார்த்திருக்கிறேன். அவனைப் பற்றி எந்த தகவலும் தெரியாது. ஆனாலும் அவனை மட்டும்தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று எப்படிச் சொல்லுவாள்? மௌனம் காத்தாள். பின்பு அவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பது முட்டாள்தனம் என்று எண்ணிய சித்தாரா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். சுரேந்தரும் சுதாவும் சித்தாராவுக்கு வரன் தேடும் படலத்தை தொடங்கினர். பல தேடல்களுக்குப் பிறகு ஒரு வரன் இருவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டிலும் சித்தாராவை பிடித்திருக்கிறது என்று தகவல் தெரிவித்தனர். சித்தாராவுக்கு தெரிவிக்கும் முன்னரே தனக்கு வரன் பற்றிய தகவல்கள் தெரிவிக்க வேண்டும் என்று முன்பே கீதா ஆணை பிறப்பித்திருந்தாள். ஆதலால் அவளிடம் அந்த வரனுடைய விவரம் மற்றும் புகைப்படத்தை காண்பித்தனர். கீதாவுக்கும் பிடித்துவிட்டது. அன்றிரவு உணவு உண்ணும்போது வரன் பற்றிய தகவல்களை சித்தாராவிடம் சுரேந்தர் தெரிவித்தார். சித்தாரா, மாப்பிள்ளையின் புகைப்படத்தை உன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், பார்த்து உன் விருப்பத்தை தெரிவித்து விடு என்றார். சித்தாரா தலையசைத்தாள். சித்தாராவுக்கு ஏனோ அப்புகைப்படத்தை பார்க்கும் விருப்பம் இல்லை. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சம்மதம் தெரிவித்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து விட்டாள். மறுநாள் காலையில் வரன் பிடித்திருக்கிறது என்று தந்தை சுரேந்தரிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அனைவருக்கும் ஒரே இன்ப அதிர்ச்சி. கீதா சித்தாராவை கட்டிக்கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள். சித்தாரா, மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பாத்தியாமா என்றார் சுரேந்தர். திடுக்கிட்டு போன சித்தாரா சுதாரித்துக் கொண்டு ஆமாம்பா என்றாள். இல்லையே, வாட்ஸ்அப்ல நீலட்டிக்கே வரலையே என்றார். ஆஹா, மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டனே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்பா என்று சமாளித்தாள். ஓ, அப்படியா, சரிம்மா, அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் சொல்லிடாம்ல என்றார். சரி என்று வெளியே மகிழ்ச்சியுடனும் உள்ளே ஒரு நெருடலுடனும் பதிலளித்தாள் சித்தாரா. மாப்பிள்ளை வீட்டில் தகவல் சொன்னவுடன் அந்த ஞாயிற்றுக்கிழமையே பெண் பார்க்க வருகிறோம் என்று தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கும் பெண் பார்க்கும் படலத்திற்காக வீடே அல்லோலகல்லோலப்பட்டது. கீதா ஞாயிற்றுக்கிழமை அன்று சித்தாரா அணிய வேண்டிய புடவையை தேர்ந்தெடுத்தாள். தாய் சுதா அன்றைக்கு செய்ய வேண்டிய பட்சணங்களை திட்டமிட்டாள். சுரேந்தர் வீட்டை ஆட்கள் கொண்டு சுத்தம் செய்தார். சித்தாரா மட்டும் அலைபாயும் மனதோடு இருந்தாள். சனிக்கிழமை இரவு உறக்கம் பிடிக்காமல் வீட்டின் பால்கனியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். உன்னை ஏண்டா பார்த்தேன், உன்னை எனக்கு ஏண்டா பிடிச்சிருந்தது, உன் முகம் இன்னும் ஏன் என் மனசுல பதிஞ்சிருக்கு, இவ்வாறு நிறைய கேள்விகளோடு தன் மனதிற்குள் யுத்தம் நடத்தி கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள். ஒன்றிற்கும் விடை கிடைக்கவில்லை. பின்பு வேறு வழியில்லாமல் உறங்கப் போனாள். மறுநாள் காலையில் எல்லோரும் ஒரே பரபரப்பாக இருந்தனர். கீதா சித்தாராவுக்கு ஒப்பனைகள் செய்து அவளை அழகு தேவதையாக மாற்றினாள். சுதா மகளை பார்த்து பூரித்து போய் திருஷ்டி கழித்தாள். சித்தாராவின் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. அவளுக்கு பிடித்த பால்கனியில் ஃபில்டர் காஃபியுடன் அமர்ந்தாள். அவர்களுடையது பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு. அப்பொழுது கார் நிறுத்தும் இடத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் சித்தாரா அதிர்ச்சியுற்றாள். அவள் மனதில்
பிம்பமாக இருந்தவன் அந்த காரிலிருந்து இறங்கினான். தலைமுடி கூதியபடி கூலிங் கிளாஸ் அணிந்தான். சித்தாராவுக்கு மகிழ்ச்சியில் மூச்சடைத்தது. தான் தேடிய ரகசிய காதலனை கண்டதும் தனக்கு பார்த்திருக்கும் வரனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இவன்தான் நான் நேசிக்கும் காதலன் என்று சொல்ல வீட்டிற்குள் சென்றாள். ஆனால் தந்தையை பார்த்ததும் அந்த தைரியம் போனது. மேலும் மனதிற்குள் மற்றொரு கேள்வியும் உதித்தது. அவனுக்கு தன்னை பிடிக்குமா என்றும். மாப்பிள்ளை வீட்டாரிடம் தன்னால் தந்தைக்கு எந்த தலைகுனிவும் வந்துவிடக்கூடாது என்றும் யோசித்து தன் காதலை மனதிலேயே புதைத்து விட்டாள். என்னடா சித்தாரா, என்ன வேணும் என்றார் சுரேந்தர். ஒன்னும் இல்லப்பா, என் கைபேசி எங்க இருக்குன்னு தேடுறேன் என்று சமாளித்தாள். அப்படியாமா, எங்கேயாவது சார்ஜ் போட்டிருப்ப, போய் பாரு என்றார் கனத்த மனத்துடன். மறுபடியும் பால்கனிக்குச் சென்றாள் சித்தாரா. அங்கு அவன் இல்லை, கார் மட்டும்தான் தென்பட்டது. கீதா வேகமாக ஓடி வந்து, ஏய் சித்தாரா, இங்கே என்னடி பண்ற? மாப்பிள்ளை வீட்ல வந்துட்டாங்க, வா என்றாள். மாப்பிள்ளை நேர்ல சூப்பரா இருக்காருடி என்றாள். சித்தாரா பொய்யாக புன்னகைத்தாள். மாப்பிள்ளை, அவனது தாய், தந்தை மற்றும் தங்கை மட்டுமே வந்திருந்தனர். மாப்பிள்ளை வீட்டாருக்கு உண்ண பலகாரம் எடுத்து வந்து பரிமாறினாள் சுதா. பின்பு சுதா கீதாவிடம் சித்தாராவை அழைத்து வரும்படி கூறினாள். சித்தாரா கீதாவுடன் தலை குனிந்தபடியே ஒருவித மனக்குழப்பத்துடன் வரவேற்பறைக்கு வந்தாள். பொண்ண நல்லா பாத்துக்கோடா என்று மாப்பிள்ளை என் காதில் மெதுவாக பேசினாள் அவனது அம்மா தங்கம். சித்தாரா தலையை நிமிர்ந்து, நீயும் நல்லா பாத்துக்கடி என்று கிசுகிசுத்தாள் கீதா. தலை நிமிர்ந்து பார்த்ததும் அவளுக்கு உலகமே இருண்டது. அவள் தேடியவனே மாப்பிள்ளையாக அமர்ந்திருந்தான். அவளுக்கு மகிழ்ச்சியில் கண்கள் பனிக்க முற்பட்டது. அடக்கிக் கொண்டாள். என்ன சித்தார்த், பொண்ண பிடிச்சிருக்கா என்றாள் தங்கம். பிடித்திருக்கிறது என்று தலையசைத்தான். சித்தாரா பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள். சுதா அவளை கிள்ளினாள். சுயநினைவு பெற்ற சித்தாராவிடம் மாப்பிள்ளை பிடித்திருக்கிறதா என்றாள். அவளும் தலையசைத்தாள். சுரேந்தர் சந்தோஷத்தை பகிரும் விதமாக அனைவருக்கும் இனிப்பு எடுத்துக் கொடுக்கும்படி கூறினார். குடிப்பதற்கு என்ன வேண்டும் என்று கீதா அனைவரிடமும் கேட்டாள். அனைவரும் காஃபி வேண்டும் என்றனர். சித்தார்த் மட்டும், எனக்கு ஃபில்டர் காஃபி கிடைக்குமா என்றார். தங்கம் அவனை முறைத்து, இங்கு வந்தும் ஆரம்பிச்சிட்டியா என்று அவனிடம் கிசுகிசுத்தாள். சித்தாராவுக்கு ஒரே ஆனந்தம். தன் தாயை பார்த்து கண் சிமிட்டினாள். கீதா மாப்பிள்ளை வீட்டாரிடம் தன் அக்காவுக்கும் ஃபில்டர் காஃபி என்றால் உயிர் என்றாள். சித்தார்த்தின் கண்கள் பிரகாசமானது. யாரும் அறியா வண்ணம் சித்தாராவை பார்த்தான். அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணில் தெரிந்த அன்பில் உருகிப் போனான். அடுத்து என்ன நடந்தது? வரும் பாகங்களில் பார்க்கலாமா?